கடலூர் மாவட்ட இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் பயணித்த வாகனத்தை வழிமறித்து கொலை மிரட்டல் விடுத்ததாக வடலூர் நகர அதிமுக செயலாளர் உள்ளிட்டோர் மீது வடலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜா. வணக்கம். விவரங்கள் என்ன ராஜா? கடலூர் மாவட்டம் வடலூர் அடுத்து ஆபத்தானபுரம் கிராமத்தில் பச்சவாடி அம்மன் கோயில் உள்ளது. இக்கோயிலை அறநிலையத்துறை அதிகாரிகள் கையகப்படுத்த முயன்ற போது ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலவில் உள்ளது. பச்சைவாடி அம்மன் கோயிலை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் பார்வையிட்டு அறிக்கை கொடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் கடலூர் மாவட்ட இந்து அறநிலையத்துறை உதவி ஆணையர் சந்தர் தலைமையில் ஒரு குழுவினர் அக்கோயிலுக்கு சென்று பார்வையிட்டு ஆய்வு நடத்தினர். பார்வையிட்டு சென்ற இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் சென்ற வாகனத்தை அதிமுக வடலூர் நகர செயலர் பாபு மற்றும் அவரது கூட்டாளிகள் வாகனத்தை வழிமறித்து யாரை கேட்டு நீங்கள் எங்கள் கோவிலுக்கு வந்தீங்க என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நாங்கள் வந்துள்ளோம் என அதிகாரிகள் கூறிய நிலையில் அதிகாரிகள் ஒருமையில் பேசியதோடு தகாத வார்த்தைகளால் மிரட்டியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் வடலூர் காவல் நிலையத்தில் அதிமுக நகர செயலாளர் பாபு மற்றும் அவருடைய கூட்டாளி நடராஜன் மற்றும் சிலர் தங்களை தாக்கியதாக திட்டியதாக கொலை மிரட்டல் விடுத்துள்ளதாக கூறி புகார் அளித்தனர். புகாரின் பேரில் வடலூர் போலீசார் வடலூர் அதிமுக நகர செயலாளர் பாபு மற்றும் பூசாரிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த நடராஜன் 2 பேர் உட்பட மற்றும் சிலர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.